ஜெபம் செய்வோம். அன்பு மரகமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலை நீ தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே என்னை நேசிக்கிறபடினாலே, எங்களை நேசிக்கிறபடினாலே, நாங்களும் நேசிக்கிறபடினாலே, நான் தேடுகிற எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன், நான் கேட்கிற எல்லாவற்றையும் தருகிற தேவன், நான் தட்டுகிற எல்லாவற்றையும் திறக்கிற தேவன், வானத்தின் பலகனை திறந்து இவனை தட்டி ஆசீர்வதித்து வருகிற கிருபை காய்ச்சல். எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய், எங்கள் தோல்வியை ஜெயமாய், எங்கள் வியாதியை பலனாய், எங்கள் வறுமையை ஆசீர்வாதமாய் என் மாற்றி வருகிற கிருபை காய்ச்சல். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடலாமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். எந்துள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இசனை ரட்சித்தான நான் நாடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இசனை ரட்சித்தால் நான் நாடி பாடுவேன். எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா.
முன்மாரியாக பொழிந்திட்டாவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆண்டவரே, ஆராதிக்கிற வேளையிலே அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அநேக வியாதிகள், அநேக யூட்ரஸ் கட்டிகள், அநேக கேன்சர்கள், அநேக பிரெயின் டியூமர்ஸ்கள், அநேக விவாகரத்துகள், அநேகரை நீ தொட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நிறைய வீட்டில் அந்த குடி வெறியின் ஆவி, நிறைய வீடு கட்ட முடியாமல் கடன்ல வறுமையில் நிறைய பிரச்சனைகளோடு உன் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லை, கைம்பெண்ணா இருக்கிறாங்க. பிள்ளைகள் ஆட்டிசம் சில்ட்ரனா இருக்கிறாங்க, தோல்வியில இருக்கிறாங்க. பிள்ளைகள் எப்படி படிக்க வைக்கணும் என்று தெரியாமல் இருக்கிறாங்க. வேலைக்கு அனுப்ப முடியாமல் இருக்கிறாங்க. வேலைக்கு போகாத வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படி பல விதமான பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், வியாதியில, வறுமையில, வேதனையில, துக்கத்திலே, கண்ணீரிலே, இழப்புகள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில பிசாசினாலே கட்டப்பட்டவங்க விடுதலையானாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த பாடல் கேட்ட அந்த வீட்டின்ல எல்லா அந்தகார வல்லமின் கிரைகள் அடைக்கழித்து வெளியே ஓடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவனாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம் எல்லாரும் குருத்தோலை ஞாயிற்கு போனோம். நிறைய பேர் ஊர்வலம் போனீங்க. அனைவரும் பாம் சண்டே வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இயேசு கிறிஸ்துவின் மினிஸ்ட்ரியில் அல்லது கிறிஸ்துவத்தில் முக்கியமான ஒரு பண்டிகை எதுனா அது குருத்தோலை ஞாயிறு தான். ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து ராஜாவாக பவனி சென்ற அந்த நாள் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாள். அது வெரி 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 இம்பார்ட்டன்டான டே. அது என்னன்னா, அது உங்களுக்கு விளக்குறேன், அப்போதான் தெரியும் அதோடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெரியும். ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம், யூதர்களுக்கு அல்ல, நமக்கு, புற இனத்தவருக்கு, இந்தியாவுக்கு அல்லது இந்தியா யூதர் அல்லாத பிற நாடுகளுக்கு இந்த நாள் மிக 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 முக்கியம். யூதர்கள் இதை வழங்குறாங்களா, இதை வழிபடுறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இது மிக மிக முக்கியம். நம்ம சுருக்கமாக ஒரு வரலாறு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம், உங்களுக்கு எதிராக கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கழுது குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து வாருங்கள் என்றார். ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னு உங்களை யாரா கேட்டாங்கன்னா, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இதுதான் இன்னைக்கு கோர் பாயிண்ட். இது என் ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. அவர் பயன்பட வேண்டும். தாய் மாத்திரமல்ல, குட்டி, ரெண்டுத்தையும் பிரிக்காதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிக்காதீங்க, தாய் பிள்ளைய பிரிக்காதீங்க, கணவன் மனைவியை பிரிக்காதீங்க, குழந்தைகளை பிரிக்காதீங்க. என்ன பாருங்களேன், இல்லை நீ அம்மா மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கட்டி குழந்தைய விட்டுருப்பாங்க. அது ஏன் அலையணும்? தாயும் குட்டியும் கொண்டு வாங்க என்று அழைத்தார். அது வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக அழைத்து வந்தார். எஸ், ரைட். குதிரை, கழுதை, அந்த வித்தியாசம்லாம் உங்களுக்கு தெரியும். தாவீது காலத்திலும் சரி, சாலமோன் காலத்திலும் சரி, எசேக்கியல் வரைக்கும் நான் சொல்றது, எசேக்கியல் வரைக்கும் அந்த கழுதை ராஜாவின் வாகனமாக, அது ராஜஸ்தானத்தில் அமர்கிறவர்கள் அழைத்து செல்லப்படுகிற கோவேரி கழுதைகளாக, அது வாகனமாக பயன்படுத்தப்படும். அது மேன்மையின் அடையாளம். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படி அதில் உட்கார்ந்தாவே மேன்மைதான். ராஜாக்கு மாத்திரமல்ல, அதை ஏற்றி செல்கிற அந்த கழுதை குட்டிக்கும் அது மேன்மைதான். ஏன்னா அதன் மேல ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பும், ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மையும் புகழும், அந்த சொல்லுவோம்ல, நிலத்துக்கு பாயுது கொஞ்சம் அந்த வரப்புக்கும் பாயுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு போக வேண்டிய மகிமை
அது கொஞ்சம் கழுதைக்கும் கிடைத்தது. இன்னும் நாம் பேசுகிறோம், அந்த வீட்டு கழுதையை பேசுகிறோம், அந்த இருவழி சந்தையை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்ம பயன்பட்டோம்னா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மிலே மகிமைப்படுவார். அதனாலதான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வனானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். கனப்படுத்துவார் என்ற வார்த்தை ரொம்ப சிம்பிளா நீங்க பவர்ல இருக்கிற மாதிரி பேசிடாதீங்க. கனப்படுத்துவாருன்னா உயர்ந்த ஸ்தானத்துல ராஜாக்களாக, ஆசாரியராக, லேவியராக, குருக்களாக, பிரபுக்களாக, அதிபதிகளாக அவர் மாற்றுவார். ஒரு குறையும் இருக்கார். அதனால ஆண்டவருக்கு அவசியம் நாம் தேவை. நம் பிள்ளைகள் தேவை. நம்ம பேர பிள்ளைகள் தேவை. இடம் கொடுப்பீங்களா? குட்டியோட சேர்த்து கேட்கிறார். குடும்பமா வாங்க அப்படின்றார். சரி, இவங்க நேரம் போறாங்க. எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. இப்பதான் அந்த ஹிஸ்டரியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் தன்னை ராஜா என்று சொல்லும்படி அனுமதித்தார். சரி, ஓகே. இப்போ நான் ரெடியா இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கோவேரி கழுதையும் கொண்டு வாங்க. நான் யூதருக்கு அல்லது தாவீதின் குமாரனாகிய வம்சத்துல என்று நான் அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அஃபீஷியலா அவர் தாவீதின் வம்சத்துல வந்த ராஜா, அதாவது மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த வம்சவார அட்டவணையில அவர்தான் கடைசி கிங் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ற ஒரு நாள் அது. நல்லா கவனிச்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். அதனாலதான் எல்லாம் சொல்லலாம், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். 118ஆம் சங்கீதம் அதெல்லாம் ஓசன்னா, எங்களை ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும், இமீடியட்டா ரட்சியும். அதுதான் அவருடைய அர்த்தம். ஆண்டவரே இப்பொழுதே என்னை விடுவியும், இப்பொழுதே எங்களை குணமாக்கும், இப்பொழுதே எங்களுக்கு லிபரேஷன் கொடுங்க, இப்பொழுதே அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, இப்பொழுதே நொடிப்பொழுதில். அப்படிதான் ஜனங்க கேட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் போனாங்க தெரியுமா? 2.5 பீப்புள், 2.5 லட்சம் பேர், 2.5 lakh பீப்புள் போனாங்க. நீங்க இந்த 2.5 லட்சம் நீங்க சாதாரணமான கணக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா எருசலேம் தேவாலயத்துக்கு போறவங்க வர்றவங்க பஸ்காது எங்கே அவ்வளவு பாப்புலேஷன் இருந்துச்சு நீங்க கேட்கக்கூடாது. அங்க சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாரும் எருசலேமுக்கு வருவாங்க. அங்க இருக்கிற யூதேயா, சமரியா மாத்திரமில்ல, கலிலேயா, அதெல்லாம் மாத்திரமில்ல, எல்லாரும் வருவாங்க எருசலேமுக்கு. ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க நிச்சயம் வருவாங்க. அது பஸ்கா பண்டிகைக்கு வருவாங்க. அது மோசேயின் பஸ்கா பண்டிகைக்கு நிறைவு கூறும்படியா அவங்க வருவாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் என்ன பண்ணாங்க? ட்ரெஸ்ஸை போட்டாங்க, கழுத மேல முன்னால ட்ரெஸ்ஸை விரிச்சாங்க, இலைகளை விரிச்சாங்க, இலைகளை வெட்டி போட்டாங்க, ஓசனா என்று பாடினாங்க. அந்த ஓசனா அப்படின்னு சொல்லி அந்த அந்த லீஃப் எடுத்து ஆட்டுற அந்த பழக்கம் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல ரொம்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வாசிக்கல, எனக்கு ஞாபகம் இல்லை. தயவுசெய்து நீங்க தான் ஞாபகம் தான் சொல்லுங்க. எங்கனாச்சும் அந்த மாதிரி பாம் லீஃப் எடுத்து ஆக்குனாங்களா எனக்கு தெரியல. ஆனாலும் மக்கபேயு அப்படின்னு சொல்லி விடப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கு இடைக்காலத்துல. இயேசு அந்த மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடைப்பட்ட ஒரு 400 ஆண்டுகள் இருக்குல்ல, அந்த 400 ஆண்டுகள்ல மக்கபேயு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. அதுல இந்த ராஜா வரும் பொழுது அப்படி அவங்க குருத்தோலைகளை பிரித்து, பாம் லீவ்ஸை பிரித்து அவங்க கழுதை மேல ஒரு ஊர்வலமா கொண்டு போனதாக நமக்கு வசனம் இருக்கு. ஒருவேளை நீங்க மக்கபேயு புத்தகங்கள் வைத்திருந்தா அதை நீங்க படிச்சு பார்க்கலாம். இல்லை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, ஈஸியா வந்துடும். நீங்க ChatGPT போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஒருவேளை நீங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அந்த மாதிரி யாராவது ராஜாக்கு முன்னாடி இந்த மாதிரி பாம் லீவ்ஸை கொண்டு போனாங்கன்னா நீங்க தயவு செய்து எனக்கு எழுதி அனுப்புங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த வருஷம் நம்ம சேர்த்து படிக்கலாம். 2.5 லட்சம் பேர். அது மட்டும் தானா? என்ன பண்ணாங்க தெரியுமா? சட்டையெல்லாம்
கழட்டினாங்க. யூதர்கள் பொதுவா சட்டையை கட்ட மாட்டாங்க. தலையே அவங்க மூடிதான் இருப்பாங்க. தலைக்கு மேல அந்த ஒரு பெரிய சின்னதா ஒரு கேப் மாதிரி இருக்கும். சட்டையை கழற்ற அளவுக்கு வெறித்தனம், வெறி பிடிச்சிச்சு. என்ன வெறி பிடிச்சி? நாங்க ஏன்டா ரோமருக்கு அடிமையா இருக்கணும்? இன்னைக்கு ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, ராஜாவா வரேன்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. இன்றைக்கே இந்த ரோம சாம்ராஜ்யத்தை கவிழ்க்க போறார். நாங்க ரெடிடா. சட்டையெல்லாம் கழட்டி கீழே விசிறி அடிச்சாங்க. அரை நிர்வாணமா ஒரு 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 பனியன், அப்புறம் ஒரு நிக்கர், ஒரு ஷார்ட்ஸ், இதெல்லாம் கழட்டி விசிறி போட்டாங்க. என்ன வெறித்தனம் பாருங்க. ஏன்னா ஒரு ஜூபிலண்டோட சரி ஒரு பெரிய என்ன சொல்றது, வைராக்கியம், ஒரு வெறித்தனம். இப்போ இருக்கிற கிரேஸ் இருக்குல்ல, இந்த ஆக்டர்ஸ் மேலே, இந்த பொலிட்டீஷியன்ஸ் மேலே இருக்கிற கேஸில் சில பேர்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க. அதை விட இப்போ என்னன்னா அது சாதாரணம். இது வந்து எப்படின்னா நாட்டையே அடிமைத்தனத்திலேருந்து ஒருத்தர் எடுக்க போறாருன்னா அப்போ எவ்வளவு வெறித்தனமாக சண்டைக்கும் ரெடி, சாகிறதுக்கும் ரெடி, கேப்சர் பண்ணுறதுக்கும் ரெடி, என்ன பண்ணுறதுக்கும் ரெடி. ஆண்டவர் ஒரு ஊன் தலையாட்டினா போதும், கண்ணை அசிச்சா போதும், அவ்வளோதான், அவங்க அப்படியே காலி. ஏன்னா 2.5 லட்சம் பேர் அந்த ரோமன் பேலஸை போய் தொட்டாங்கன்னா ஒரே ஒரு கல் கூட இல்லாதபடி வச்சு போட்டுருவாங்க. அது 2.5 லட்சம் மாத்திரம் இல்லை, முன்னடப்பார் பின்னடப்பார் என்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி முன்னடப்பார் என்னன்னா ஃப்ரண்ட்ல இருந்து வந்தவங்க ஏறக்குறைய 1 லட்சம் பேர் இருந்தாங்க. ஆக மொத்தத்துல 3.5 லட்சம் பேர் எருசலேமை நோக்கி போறாங்க. அப்போ பாருங்க, சாலிடா ஒரு சாலிடாரிட்டி இயேசுவுக்கு. அவர் மனசுல ஓடுது, அப்போ கிங் அவர் அக்செப்ட் பண்ணிட்டோம், என்ன பண்ணலாம்? பெரிய குழப்பம். இப்போ எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்பொழுது, நீங்க எருசலேம் யாராவது போயிருந்தீங்கன்னா, ஒருவேளை மேபி அடுத்த முறை நீங்க போனீங்கன்னா, இந்த பெத்பேகே பெத்தானியாவிலிருந்து எருசலேம் போகும்பொழுது 2 வழிகள் பிரியுமா. நான் போனதில்லை, நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். இந்த வாரெல்லாம் முடியட்டும், நான் கண்டிப்பா உங்களை அழைச்சிட்டு போறேன். 2 வழியா பிரியும். ஒன்று வந்து பேலஸ், ஏரோடுடைய பேலஸ், அது ரோமன் எம்பையருடைய பேலஸ். லெஃப்ட்ல வந்து, லெஃப்டோ ரைட்டோ அது எனக்கு சரியா தெரியல, லெஃப்ட்ல வந்து ஜெருசலேம் டெம்பிள். இது கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டு, இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணினா ஆய்வு பண்ணுங்க. 2 பிரிவா. இங்கே ஏற்கனவே 2 வழியில சந்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு கோவேறு கழுதையை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் அந்த முதல் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். இப்போ ரைட் எடுத்தார்னா ரோமன் எம்பையரை காலி பண்ணிட்டு அந்த சேர்ல, சிம்மாசனத்துல என் ஆண்டவர் உட்காருவார், யூதருக்கு ராஜாவாக மாறுவார். ரைட்? கிளியர்? இஸ் தட் கிளியர்? இப்போ லெஃப்ட் எடுத்தார்னா ஒரு ஹிஸ்டரி இதுலயும், ஆக்சுவலி பஸ்காவுக்கு 5 நாளுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு கூட்டம் வந்துச்சு தெரியுமா? 1 லட்சம் 3.5 லட்சம் கூட்டம். எல்லாரும் ஒரு பலி பொருளை, ஆட்டுக்குட்டியோ அல்லது புறா குஞ்சியோ கொண்டு வந்து ஆசான் இடத்துல காண்பித்து இது பழுதல்ல அப்படி சொல்லி சீல் போடுவாங்க. சீல் போட்டுட்டு சரியா பஸ்கா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சரியா வெள்ளிக்கிழமை, அதாவது வேழன் இரவு வெள்ளி காலையில முடிகிற அந்த சமயத்துல அந்த பஸ்கா அடிக்கப்படும், ஆடு அடிக்கப்படும். எங்க? எகிப்துல நடந்தது மாதிரி அன்னைக்கு நைட்டு அடிக்கப்படும். அது ஒரு மிட் நைட் போல இருக்கும். எப்பவுமே இவங்களுக்குலாம் ஈவினிங் டு மார்னிங் டு ஈவினிங் தான் டே, அது உங்களுக்கு தெரியும்ல. அதனால அந்த தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த ஆடு, பழுதற்ற ஆடு அடிக்கப்பட வேண்டும். அதை காண்பித்து அவங்க சர்டிபிகேட் வாங்கும்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மைண்ட்ல ஒரு பிரச்சனை, நான் ரைட்ல போனா கிங்கு, நான் லெஃப்ட்ல போனா ஆசான் இடத்துல என்ன பாவம் இல்லாத பழுதற்ற மனுஷன், ஆட்டுக்குட்டியா நான் காண்பிக்க போறேன்.
ஆண்டவருக்கு அதுதான் பிடிக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு தேர்ஸ்டே என்ன நடந்ததுன்ட்டு? தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இன்னைக்கு அதாவது சண்டே, அதாவது சாட்டர்டே. அவர்களுக்கு சாட்டர்டே, நமக்கு சண்டே. அன்னைக்கு தான் சர்டிஃபிகேட் பண்ணுற நாள். இயேசு கிறிஸ்து போய் ஆசான் இடத்துல என்னை முழுசா பாருங்க, ஐ ஆம் பிளமிஷ், நான் பாவம் இல்லாத பிரதான ஆசாரி. நான் அழுது பாவம் இல்லாத ஒரு மனுஷன், ஆதாம் ஏவாள் காலத்துல எப்படி பாவம் இல்லாத ஒரு ஹியூமன் உருவாச்சோ அதே மாதிரியான மனுஷன் வந்திருக்கிற. இது நீதி. நம்ம ரட்சிக்கப்பட வேணும்னா ஒரு குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி செலுத்தப்பட நமக்காக அப்படி ஒரு ரத்தம் சிந்துதல் அவசியம். அதுதான் ட்ரெடிஷன். ஸோ அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார்? போய் காண்பிச்சார். இதை ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன், கவனிங்க. அதாவது ரைட்ல போயிருந்தா கிங்கு, லெஃப்ட்ல போயிருந்தா ஆடு. ரைட்ல போயிருந்தா யூதர்களுக்கு ராஜா, இஸ்ரவேலருக்கு ராஜா, இன்னும் ராஜாவா இருந்திருப்பார். கிங் டேவிட், சாலமோன் கத்தது ஏசு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிருப்பாங்க. அவர் லெஃப்ட் போனதுனால நம்மள மாதிரி புறஜாதிகளுக்கு எல்லாம் ராஜாவாக மாறினார். ஹல்லேலூயா. இதுதான் ஆச்சரியம். அவர் யாருக்கு அப்போ முக்கியத்துவம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? நான் யூதருக்கு ராஜாவா இருக்க, ஒரு சின்ன கூட்டத்துக்கு ராஜாவா இருக்கவோ, ஆட்சியை கவிழ்க்கவோ, அங்க அதிகாரத்தில் வரவோ, அவளை ரட்சிக்கவோ எனக்கு விருப்பம் இல்லை. இனி அப்படி நான் செய்ய மாட்டேன். முதல்ல அப்படி செய்த, ஒரு சின்ன கூட்டத்தை தெரிஞ்சுக்கொண்டேன். அதன் வழியாக நான் பெரிய கூட்டத்தை ரட்சிக்கணும்னு நினைச்சேன். ஆனா முடியல. ஆனா இன்னைக்கு நான் அந்த சைடு போல, நான் இந்த சைடு போறேன். இனி புற இனத்தவர்கள் எல்லாருக்கும், ஃப்ரம் இந்தியா, ஸ்ரீலங்கா, சிட்னி, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா, அப்புறம் அரேபியன், இந்த எமரைட்ஸ், யுஏஇ, எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற இஸ்ரேலை தவிர எல்லாருக்கும் நான் ராஜாவாக விரும்புகிறேன். திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அப்ப என்ன தெரியுமா? என்ன நான் பலியா ஒப்பு கொடுக்கிறேன். நான் செத்தாதான் அப்படி ராஜாவாக முடியும். முதல் தடவை அவர் கழுதியில வந்தார். ரெவலேஷன்ல அவர் வெள்ள குதிரையில வருவார். எப்பவுமே ராஜாக்கள், யூதர் ராஜாக்கள் கோவிரி கழுதையில தான் வருவாங்க. புற இனத்து ராஜாக்கள் குதிரையில வருவாங்க. இனி வரப்போகிற ராஜா எசேக்கியேல கூட பார்க்கிறோம், அவர் குதிரையின் மேலே ஏறி தான் வருவார். பெரியமானவர்களே, நாம அவருக்கு கொடுக்கும் பொழுது, இது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னார்ல, அந்த ஒரு மெல்லிய சத்தத்தை கேளுங்க. நான் வரேன் ஆண்டவரே, குடும்பமா வரேன்பா. அதுக்கு ஆண்டவர் சொல்வார், நான் உனக்காக தான் வந்திருக்கிறேன். நான் அவங்களுக்கு யூதர்களுக்காகவோ இஸ்ரேலுக்காக வரல, நான் உனக்காக தான் வந்தேன். நான் உனக்கு என்ன செய்ய சுத்தமா இருக்கணுமோ அது எல்லாவற்றையும் செய்வேன். நல்லா செய்வேன், நன்றாய் செய்வேன். எண்ணி முடியாத ஆச்சரியங்களும் அதிசயங்களும் செய்வேன். மரணத்தை நான் வெல்லுவேன். நீ மறிக்க மாட்டீங்க. வியாதியை குணமாக்குவேன். அதை நான் உங்களுக்கு பர்டிகுலரா செய்வேன். நோய்களை நீக்குவேன், வறுமையை மாற்றுவேன், திருமணத்தை நடத்தி வைப்பேன். தடைகள் மாறும், சாபங்கள் மாறும், வேலைக்கான வாசல்கள் திறக்கும், ஜெயம் கத்தரால் வரும். உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்களா, உலகமெங்கும் என் ஆண்டவரால் எத்தனை ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் நலமும் சுகமும் ஆரோக்கியமும் வந்திருக்கிறது. நிச்சயம் உங்களுக்கும் அதை செய்வார். நாம் செய்ய வேண்டிய காரியம் இல்லை, ஹம்பிளா, கழுதையை போல ஹம்பிளா ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறுக்கான செய்தியை நாங்கள் கேட்டோம். கர்த்தர் எங்களுக்காகவே நீர் லெஃப்ட் போய் மறித்து ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தினீர். எங்களை விலைக்கிரயமாய் மீட்டுக்கொண்டேன். எங்கள் சாபத்தை நீர் மாற்றினீர். என் நோய்களை குணமாக்கினீர்.
தழும்புகளாலே நாங்கள் குணமாகினோம். எங்களை ஐஸ்வர்ய சமணராக்கினீர். எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறேன். நான் கூப்பிடும் போது ராஜா உதவி செய்கிறேன். ராஜ்யத்தை தருகிறேன். ராஜ்யத்தில் பாதியும் தருகிறேன். நான் மறிக்காதபடி எங்களை கிருபையாய் காத்துக் கொள்கிறேன். தலைமுறை தோறும் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை தாங்குகிற நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.